Welcome to SAP Education. நாளைக்கு ஜனவரி 30ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஜெனரல் மற்றும் பொதுப்பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த நியூஸ் தானுங்க. இப்போது அதுக்கான டெமோ வீடியோவை டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில் ஒரு டெமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பற்றின டிஸ்கஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டு வரேங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போது அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடணுங்க. அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.org. அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸு ஒரு 10 ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் இமெயில் பார்த்தீங்கன்னா tnmbbsbds2021@gmail.com அப்படிங்கிற சப்போர்ட்டிங் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய டவுட்டை இந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணுங்க. இந்த வெப்பேஜில் போயிட்டு உங்களோட ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பாஸ்வேர்டு எய்தர் லாகின் ஐடி பார் இமெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் நம்பர் இதை போட்டுட்டு உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போகணுங்க. என்டர் ஓடிபி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ பாஸ்வேர்டை நீங்களாக க்ரியேட் பண்ணி கொடுங்க. அந்த நியூ பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பாஸ்வேர்டு கொடுங்க. சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லாகின் ஐடி ஆர் இமெயில் ஐடி ஆர் உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுக்கணுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வருதுங்க. இந்த ப்ரொஃபைல் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட நேம் இருக்கும், நெக்ஸ்ட்டு என்ன ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில் வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, அப்புறம் உங்களோட ரேங்க்கு, ஸ்டேட் ரேங்க் என்ன அப்படிங்கிறது வருது, அப்புறம் கம்யூனல் ரேங்க் வருதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சிவிக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் காமிக்கும். ஆர் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கும். அதிலிருந்து நீங்கள் 3 சாய்ஸை ஃபில்அப் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் 1 இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வருங்க. அப்புறம் ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் 2 கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் 3 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, செலக்ட் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு 2 பேங்க்கோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று, ஸ்டேட் பேங்க் ஒன்றுங்க. இதுக்கு 500 ருபீஸ் கவுன்சிலிங் சார்ஜுங்க. கவுன்சிலிங் ஃபீஸு அதை கொடுத்துட்டு பே கொடுத்துருங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் காமிக்கும். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும், உங்களோட நேம் வரும், ட்ராக்கிங் ஐடி வரும், அப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி வருதுங்க. அப்புறம் ஃபீஸ் டைப்பு, அதாவது கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ். போர்ட்டல் ஐஓபியில் பண்ணிங்களா ஆர்
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணீங்களா, அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் காமிச்சிரும். ஸ்டேட்டஸ் எப்படி, அமௌண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சா இல்லை பெண்டிங்கில் இருக்குதா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் இருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், ரெண்டாவது காலம் சாய்ஸ் ஃபில்லிங். இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் கிளியராக படிச்சுக்குங்க. படிச்சுட்டு அதை அக்ரி கொடுக்கணுங்க. நானும் ஒரு டைம் படிக்கிறேன். நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளை விருப்பமாக சேர்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணுறீங்களோ, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜு as well as செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் கூட நீங்கள் இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுக்கலாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் தரவரிசை, அதாவது ஸ்டேட் ரேங்க்குங்க, மற்றும் சமூக அடிப்படையில் தட் இஸ் கம்யூனல் ரேங்க் கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் காலியாக இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்பங்களின்படி கல்லூரியில் காலியாக உள்ள இடங்களில் ஒன்று வழங்கப்படும். இப்போ நீங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு சாய்ஸில் காலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் சாய்ஸ் இல்லாத பட்சத்தில் தேர்டு, ஃபோர்த்து அண்ட் ஸோ ஆன் அந்த ஆர்டரில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களிலும் காலியான இடங்கள் இல்லை என்றால் சேர்க்கைக்கான கல்லூரி இடங்கள் வழங்கப்படாது. அப்போது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா விருப்பத்துலேயுமே வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஐ ஹாவ் ரீட் த எபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் சாய்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது லைனாக வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறீங்க. இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு எத்தனை சீட்டு, பிசிக்கு எத்தனை சீட்டு. இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணும்போது காலேஜும் பார்க்கணும், உங்களோட கம்யூனிட்டிக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சைமல்டேனியஸாக காலேஜையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் அந்த நம்மளுக்கு எந்த கம்யூனிட்டியில் நம்ம வரோமோ அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுங்க, நெக்ஸ்ட்டு சென்னையில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரையில் மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூரில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸோ ஆன். அந்த லிஸ்ட்டில் உங்களோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குதோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஆட் அப்படிங்கிறது வரும். நீங்கள் ஒவ்வொரு சாய்ஸ் ஃபில்லப் பண்ணும்போது ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸை வந்து ஃபில்லப் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது போங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை சாய்ஸஸ், இப்போ நீங்கள் என்ன சாய்ஸஸ் எல்லாம் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது இதில் காமிக்கும். இப்போ அந்த க்ரீனில் ஆடுன்னு காமிச்சது எல்லாமே இங்கே என்னவா மாறி இருக்கும், ரெட்டில் மாறி இருக்குங்க. ரெட் கலரில் மாறி இருந்திருக்கும். அதில் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிங்களா, பிடிஎஸ்க்கு ஃபில்லப் பண்ணிங்களா, இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபில்லப் பண்ணிங்களா, எல்லா டீட்டெயிலுமே இதில் காமிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்தீங்கன்னா ப்ரீவியூ, அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையும் ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துக்குங்க. சாய்ஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத ஒரு டைமு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸோ ஆன் இந்த ஆர்டரில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ரீவியூ பேஜை ஒரு டவுன்லோட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு இதே மெத்தட் தான், நீங்கள் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தானுங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் சாய்ஸஸ்,
அங்கே வந்து நம்ம ப்ரிவியூ பார்த்தோம். ப்ரிவியூ பார்த்துட்டு என்னென்ன சாய்ஸ் ஃபில்அப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து லாக் பண்ண போகிறோங்க. லாக் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஸ்க்கு 2 காலேஜ், அதில் தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் 2, மொத்த கல்லூரிகளில் 17, அப்புறம் தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் 2, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கால் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் தனியார் கல்லூரியில் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க, அரசு கல்லூரியில் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற டேப்லர் காலம் ஃபுல்லாக அதில் வந்துடுதுங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ்க்கும் மொத்த கல்லூரிகள் 26, அதில் தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் எத்தனை, மொத்த கல்லூரிகள் எத்தனை, தேர்வு செய்யப்பட்ட கல்லூரிகள் எத்தனை, இது எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஓடிபி ஒன்று நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் இந்த இடத்துல செக் யுவர் மொபைல், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு இன்னொரு ஓடிபி வருதுங்க. அந்த ஓடிபியை இங்கே நம்ம ரீசெண்ட் பண்ணணுங்க. ரீசெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் மேலே எனது விருப்பத் தேர்வுகளை சேர்த்து முடித்து விட்டேன், மேலும் எனது விருப்பங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறேன், ஒரு முறை சமர்ப்பித்தால் எனது விருப்பங்களை மாற்ற முடியாது என்பதை அறிவேன். அப்போது சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு எந்த டவுட்டும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபியை இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணி ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாதுங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வருங்க. அதை சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டிக்ளேர்ட் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் ஐ ஆம் அவேர் தட் ஆஃப்டர் சப்மிட்டிங் ஐ குட் நாட் பி சேஞ்ச் மை சாய்ஸ் லிஸ்ட், எஸ் நோ அப்படின்னு 2 கொடுக்குதுங்க. அப்போது இது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன், ஒன்ஸ் நான் சப்மிட் கொடுத்துட்டேன், லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் நான் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு உள்ளே போகணுங்க. இப்போது எஸ் கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் செஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் வருதுங்க. இந்த பேஜில் உங்களோட நேம் வரும், கம்யூனிட்டி வருதுங்க, உங்களோட ரேங்க் வருது, ரேங்க் மீன்ஸ் ஸ்டேட் ரேங்க் வரும், கம்யூனல் ரேங்க் வருதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண லாக் பண்ண எல்லா காலேஜ் லிஸ்ட்டும் இங்கே வந்துடும். ஐ கன்ஃபார்ம் அண்ட் அவேர் தட் திஸ் இஸ் மை ஃபைனல் சாய்ஸ். ஓகேங்களா, இதுதான் என்னோட இறுதிக்கட்ட சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு ஹியர் ஆஃப்டர் நோ சேஞ்சஸ் பர்மிட்டட், இதிலிருந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், எந்த சேஞ்சஸும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போதுமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை வச்சும் இன்னொரு டெமோ வீடியோ போடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், see you, have a nice day.